தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு அநேகருடைய ஒரு கேள்வி என்னவாக இருக்கிறதே ஆனால், நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரவில்லை. நான் ஜெபித்தும் ஏன் நாம் பதிலை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்? அதற்கு என்ன காரணம்? வேதத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 65வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 66வது அதிகாரம் 19வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது தாவீது சொல்லுகிறான், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். 20வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று அவன் சொல்வதை பார்க்க முடியும். என் ஜெபத்தை அவர் கேட்டார், அவருடைய கிருபை என்னை விட்டு விலகலை. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 29வது வசனத்தில் நீதிமான்களின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அப்போ ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். தாவீதுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று அவன் சொல்லுகிறான். அவருடைய கிருபை என்னை விட்டு விலகல, என்னை பாதுகாத்தது, எனக்கு வேண்டிய காரியத்தை, வேண்டிய சகாயத்தை நான் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறான். அப்படியானால் ஏன் என் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை? என்ன நடந்தது? ஏன்? Glory to God. ஜெபத்தை கேட்கிறவர் நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்திருக்கணும்ல. ஆனால் இதுவரையிலும் பதில் வரலங்க. என்ன காரணம்? நீங்கள் நல்ல கவனிங்க. வேதத்தை கவனித்து பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா, என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவும் கொடுக்க மாட்டேன். அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை கண்டடைய மாட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவர், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா தேவன் பொய் சொல்லுகிறவரா? நான் ஜெபித்தா அவர் கேட்க மாட்டார். அதிகாலையில் தேடினாலும் அவரை பார்க்க முடிகிறதில்லை. என்ன காரணம்? காரணம் என்ன? நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரை 4 காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் நம்முடைய ஜெபத்திற்கு அவர் மறு உத்தரவு தருகிறதில்லை? உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார், ஆனால் இப்போ என்னதான் வரல? பதில் வரல. Glory to God. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, முதலாவது அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். 2வது கர்த்தருக்கு பயப்படுதலை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. 3வது என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை. 4வது என் கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணினார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நாம் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். இப்போ ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. இப்போ ஜெபிக்கிற காரியத்தில் உங்களுக்கு விடுதலையை அவர் தரணும் அப்படின்னா, உங்கள் ஆலோசனையின்படி அவர் அந்த காரியத்திற்கு பதிலை தர முடியாது. புரிந்து கொள்ளுங்க. உங்கள் அறிவின்படி அவர் அந்த காரியத்திற்கு நியாயத்தை செய்ய முடியாது.
Glory to God. இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் தேவனிடத்தில் எப்படி ஜெபிக்கிறோம்? நம்முடைய அறிவை பயன்படுத்தி ஜெபிக்கிறோம். நம்முடைய அறிவுக்கு எட்டின காரியங்களை கொண்டு ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் அந்த காரியத்தில் எதை பெற்றுக்கொள்வதில்லை? ஜெபிக்கிற காரியத்திற்கு உண்டான ஆலோசனையை பெற்றுக்கொள்வதில்லை. நீங்க எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்தில் நீங்க அடைந்த தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான ஞானம் இல்லாமல் நீங்க செய்ததுனால, சரியான ஆலோசனை இல்லாமல் நீங்கள் செய்ததுனால அந்த காரியத்தில் நீங்க தோல்வி அடைந்துட்டீங்க. அப்படின்னா ஆண்டவர் மறுபடியும் உங்க வாழ்க்கையில நீங்க அந்த தோல்வியை சந்தித்து விடக்கூடாது என்கிற ஒரு காரியத்தில் உங்க மேல அவர் கரிசனை உடையவராயிருக்கிறார். அப்ப நீங்க என்னதான் ஜெபம் பண்ணினாலும், நம்ம என்ன சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான், இந்த அம்மா கேட்காது, அப்ப நம்ம ஏன் இவங்களுக்கு பதில் கொடுக்கணும்? கொஞ்சம் நல்ல கவனிங்க. சில நேரத்தில் ஆண்டவர் கடிந்து கொள்ளுவார். நீ இந்த காரியத்தை செய்யாத, அந்த இடத்திற்கு போகாத அப்படின்னு அவர் கடிந்து கொள்ளுவார். ஏன் கடிந்து கொள்ளுகிறார்? தகப்பன் எந்த பிள்ளையை நேசிக்கிறானோ, தகப்பனால் நேசிக்கப்படுகிற பிள்ளை தகப்பனிடத்திலிருந்து கடிந்து கொள்ளுதலை பெற்றுக்கொள்ளுகிறான். யார் மேல தகப்பன் அன்பா இருக்கிறாரோ அந்த பிள்ளை கெட்டு போய்விடக்கூடாது, வழி தவறிவிடக்கூடாது என்று சொல்லிதான் தகப்பன் தன்னுடைய பிள்ளையை கடிந்து கொள்ளுகிறான். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய செவியை விலக்குகிறோம். ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நம்ம செவி கொடுக்கிறது இல்லை. 31வது வசனம் சொல்லுது, ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். அல்லோ, இன்னைக்கு ஏன் அநேக நேரத்தில் நம்ம செய்கிற காரியத்தினுடைய பலன் எதிர்மறையாகவே நடக்கிறது அப்படின்னா இதுதான் காரணம். Glory to God. தேவன் கொடுக்கிற அறிவை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை, அவருடைய ஞானத்தை பயன்படுத்துகிறது இல்லை, அந்த காரியத்திற்கு கர்த்தருக்கு பயப்படுகிறது இல்லை, தேவனுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை, அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நம்முடைய செவியை விலக்குகிறதுனால ஆண்டவர் சரிப்பா உன் இஷ்டம் போலே நீ செய்திரு. சில பிள்ளைங்க நம்ம தகப்பனுடைய பேச்சை, தகப்பன் கடிந்து கொண்டுட்டே இருப்பார்ல, அந்த பிள்ளை தகப்பனுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செவி கொடுக்காமல் போகும் பொழுது ஒரு கட்டத்தில் தகப்பன் என்ன செய்வார் அப்படின்னா, அந்த பிள்ளையை அவன் இஷ்டத்துக்கு விட்டு விடுவார். அவன் இஷ்டத்துக்கு போன பிள்ளை என்ன செய்யும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தன் வாழ்க்கையில் நஷ்டம் அடையும் பொழுது, தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வரும் பொழுது தகப்பன் வீட்டை நினைவு கூறுவான். அந்த இளைய குமாரனை நினைத்து பாருங்க. வசதியா சுகபோகமாய் வாழ்ந்தவன் தன்னுடைய தகப்பனிடத்தில் தன்னுடைய சொத்தை பிரித்து வாங்கி கொண்டு தன்னுடைய இஷ்டத்திற்கு வாழணும்னு விரும்பி நண்பர்களோடு வாழ்ந்தாங்க. பணம் இருக்கிறது வரை நண்பர்கள் கூட இருந்தாங்க. பணம் இல்லை, சாப்பிடணும், வேலை செய்யணும். என்ன வேலை கிடைச்சது தெரியுமா? பன்றி மேய்க்கக்கூடிய வேலையை கொடுத்தார்கள். சரி, வேலையை செய்கிறான், பசி தாங்க முடியல, பன்றிக்கு வைக்கும்படி கொடுக்கப்பட்ட அந்த தவிட்டை சாப்பிட்டு தன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்ளலாம் என்று நினைத்து அவன் கையில் எடுத்த உடனே எஜமான் பார்த்துட்டான், உனக்கு இனி இங்கே வேலை கிடையாது. இப்போதான் அவனுடைய புத்தியில் தெளிவடைகிறான். என் தகப்பன் வீட்டில் எத்தனையோ பேருக்கு ஆகாரம் இருக்க, நான் இந்த பன்றியின் தவிட்டு கூட எனக்கு கிடைக்கலையே.
அவனுடைய தகப்பன் அவனை சொன்னாருங்க, கடிந்து கொண்டார், போகாதேன்னு சொன்னார், கேட்கல. அப்ப தன்னுடைய இஷ்டத்திற்கு போனதுனால அவன் வாழ்க்கையில கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனையினால் திருப்தி அடைவார்கள். இப்போ அவனுக்கு ஒரு யோசனை வருது, என் தகப்பன் வீட்டிற்கு நான் போய் பிள்ளையா இல்லை, ஒரு வேலைக்காரனா இருந்தால் கூட எனக்கு நல்ல ஆகாரம் கிடைக்குமே என்று தகப்பன் வீட்டிற்கு திரும்பி வருகிறான். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். சில காரியத்தில் நீங்கள் முடிவெடுக்க முடியாத நிலையில் இருக்கலாம். சில காரியத்தில் நீங்கள் தோல்வியின் மேல் தோல்வி அடைந்து விருத்தி அடைந்த நபராக நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய யோசனையை நீ கேளுப்பா. என் யோசனையின்படி நீ நடந்த அப்படின்னா இன்றைக்கு உனக்காக ஒரு முத்திர மோதிரத்தை நான் வைத்திருக்கிறேன். தகப்பன் வீட்டிற்கு திரும்பி வருகிறான். தகப்பன், ஐயோ என் பிள்ளை வருகிறானே என்று சொல்லி அங்கே விருந்து ஏற்பாடு நடக்கிறது. அவனுக்கு மாற்று வஸ்திரங்களை அவன் கொடுக்கிறான். பிள்ளைக்கு நல்ல செருப்பு இல்லாமல் இருக்கிறானே, நல்ல பாதரட்சியை கொடுக்கிறான். அப்பா, நான் இனி உங்க பிள்ளை இல்லப்பா, இல்லை நீ என் பிள்ளை அப்படிங்கிற அடையாளத்திற்கு அவன் ஒரு மோதிரத்தையும் நம்ம கையில் போடுறாங்க. எனக்கு அன்பானவர்களே, என் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களை முத்திர மோதிரமாய் வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டதுதான், ஆனால் என்ன வரல? பதில் வரல. இன்னைக்கு நீங்கள் எந்த இடத்துல உங்கள் பதில் தடையாக இருக்கிறது? தேவனுடைய அறிவை நீங்கள் வெறுத்தீங்களா? கர்த்தருக்கு பயப்படாமல் துணிகரமாக காரியத்தை நீங்கள் செய்தீங்களா? தேவனுடைய ஆலோசனையை நீங்கள் கேட்கலையா? தேவன் கடிந்து கொள்ளும் போது செவி கொடுக்காத ஒரு நபராய் நீங்கள் இருந்தீங்களா? கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் நீதிமானுடைய ஜெபத்தை கேட்கிறவர். அவருடைய கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கிறது. Glory to God. அவன் சொல்லுகிறான், என் ஜெபத்தை தேவன் கேட்டார், அவருடைய கிருபை என்னை விட்டு விலகலை. அவருடைய கிருபை உங்களை விட்டு இன்னும் விலகாமதான் இருக்கிறது. காரணம், வேதம் சொல்லுகிறது, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய கிருபை உங்கள் மேலே இருக்கிறதுனால தான் கர்த்தர் இன்றைக்கும் பொறுமை உள்ளவராய், என்றைக்காவது ஒரு நாள் என் மகன் என்னிடத்தில் திரும்பி வருவான், என் மகள் என்னிடத்தில் உணர்வடைந்து திரும்பி வருவாள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன காரணம் தெரியுமா? இன்றும் தேவன் உங்களை நேசிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய வார்த்தை மாறாதது, அவருடைய ஆலோசனை மாறாதது, அவருடைய யோசனை மாறாதது. உன் நினைவாக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் சூழ்நிலைகளை நான் மாற்றுவேன். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எந்த காரியத்திற்காக அவர்கள் ஜெபித்தும் பதிலை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ, இன்றைக்கு அந்த காரியத்திற்கு உண்டான பதிலை கர்த்தர் கொடுப்பீராக. ஒரு சரியான மனம் திரும்புதல் உண்டாகட்டும். நீர் ஜெபத்தை கேட்கிறவர், மாமிசமான யாவருடைய ஜெபத்தையும் நீர் கேட்கிறவர். இன்றைக்கு இவர்களுடைய ஜெபத்திற்கு தடையாக இருக்கிற எல்லா மாமிசத்தின் பலவீனங்களை நான் அழிக்கிறேன். கர்த்தர்
தம்முடைய கிருபையினால் உம்முடைய பிள்ளைகளை இரட்சிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.